Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பிரியாணி லெவலுக்கு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். ஒரு pan வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் அதுல ஒரு துண்டு பட்டை, 2 அன்னாசி பூ, 2-3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, கல்பாசி, 4-5 பச்சை மிளகாவை 2 கீரி சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நான் இடித்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 4 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இதை சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. தக்காளி நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு இப்போ நல்லா லைட்டாக மசிச்சு விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண புதினா கொத்தமல்லியை இதில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போய் நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன், சரியாக இருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காணலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி அதில் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸ் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டே குக் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். தண்ணி லைட்டாக வற்றி இந்த அளவுக்கு ரைஸ் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம தம் போட்டுடலாம். இதுக்கு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. தீயை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். பாருங்கள், ரைஸ் எல்லாமே ஒத்தையாக சூப்பராக குக் ஆகிருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.